அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டூம் ஆஃப் ஃபாலன் காட்ஸ் எபிசோட் 16 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் சண்டையெல்லாம் நடந்திருக்கும். அதுக்கப்புறமா அந்த தாத்தா வந்திருப்பார்ல இவங்களை மீட் பண்ணோன்னு சொல்லிட்டு, இப்போ அந்த கிழவனை பார்த்தோன்னே இவங்களாம் அரண்டு போகிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, அட பயப்படாதப்பா, நான் பிரச்சனைலாம் பண்ண வரல, உங்ககிட்ட பேசலான்னு வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. இந்த பொண்ணை பார்த்து கேட்குறாரு, ஏம்மா உன்னோட தாத்தா எப்படி இருக்காரு? அந்த ஆளை பார்த்து பல வருஷங்களாச்சு அப்படிங்கிறாப்புல. இந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல. அதான் அவர் சொல்கிறாரு, ஏம்மா அந்த டாங்சு எம்பையர் இருக்குல்ல, அதோடைய கிரேட் கிராண்ட் ஃபாதர் நான், உன் தாத்தா எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் கேட்டேன் அப்படின்னோடனே ஓகேன்னு சொல்லிட்டு இவளுமே ஒரு க்ரீட்டிங்ஸை போடுறாப்புல. இப்போது மனுஷன் சென்னான்னு பார்த்து கேட்குறாரு, எனக்கு தெரிஞ்ச நீ கண்டிப்பாக நியூஸ் கேள்விப்பட்டிருப்ப, ஒரு டிவைன் ட்ரெஷர் வரப்போகுது அப்படிங்கிறது உனக்கு தெரியும் இல்லையா? நம்ம அந்த பேலஸ் கீழே இருக்கக்கூடிய ஏன்ஷியன் டூமை போயிட்டு ஒரு வாட்டி ஆராய்ச்சி பண்ணும், ஞாபகம் இருக்கா அவனுக்கு அப்படிங்கிறாரு. மனுஷன் ட்ரெஷர் வருது அப்படின்னு தெரிஞ்சவொன்னே என்ன பண்ணியிருக்காரு, அந்த இடத்துக்கு போய் அந்த ட்ரெஷரை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துருக்காரு. ஆனால் சார் போயிட்டு அடி வாங்கி வந்தது தான் மிச்சம். ஸோ மனுஷன் என்ன சொல்கிறான், எனக்கு என்னுடைய வாழ்நாட்கள் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன், ஸோ நான் உன்னுடைய உதவி தேடி வந்திருக்கேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. அந்த ஹோய் போ இருக்குல்ல, அதை வச்சு நீ எனக்கு அசிஸ்ட் பண்ணு, ராயல் ஃபேமிலிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறான் மனுஷன். ஆனால் நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியுது, டேய் ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசுகிற மாதிரி பேசி பயப்புள்ள ட்ரெஷரை வச்சு உன்னோட வாழ்நாட்களை நீட்டிக்க பார்க்குற, அதானடான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இவன் என்ன சொல்கிறான், ஏங்க நீங்கள் என்னை ரொம்ப ஓவராக எஸ்டிமேட் பண்ணுறீங்க, நான் அந்த அளவுக்குலாம் ஸ்ட்ராங் இல்லைங்க அப்படிங்கிறான். இவன் என்ன சொல்கிறாரு, அப்போல்லாம் பேசாதப்பா, உன்னோட ஆரோவில் உன்னோட பிளட்டும் சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க, லெவல் 6 எக்ஸ்பர்ட்டை கூட உன்னால் ஈஸியாக டிஃபீட் பண்ணுற முடியும் அப்படிங்கிறாரு. ஸோ இவனை டெம்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மனுஷன் ஒரு ஆஃபர் கொடுக்குறான், நீ மட்டும் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ஹோயிபோ அப்படிங்கிறது பர்மனெண்ட்டாக உனக்கு தான் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ பார்க்குறான், அடே கேரட்டு பையில, இந்த பிளானுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தியா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அந்தால் என்ன சொல்கிறான், இங்கே பாருப்பா, நாளைக்கு நான் ஒருத்தர் அனுப்புகிறேன் உன்னை கூப்பிட்டு வரதுக்காக, எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீ மிஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்தாள் போயிட்டான். இப்போ தான் நம்ம டிராகன் வெளியில் வருது, எப்பாடா அந்தாள் போயிட்டானா, எனக்கு தெரியும் அந்தாள் நல்ல எண்ணத்துலலாம் இங்கே வரல அப்படிங்குது. ஆக்சுவலாக இந்த பொண்ணு கேட்குறா, நீ போக தான் போறியா அப்படின்னு கேட்குறா. ஹீரோக்கு என்னன்னா, எதிரிகளோட லிஸ்ட்டு பெருசாகிட்டே போகுது, அந்த போ இருந்தது, எவனை பார்த்தா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நான் கண்டிப்பாக போகிறேன் அப்படிங்கிறான். இன்னொரு பக்கத்தில் ஒரு சர்ச்சை காட்டுறாங்க, ஒரு இறந்து போனவன் அவனை சவப்பெட்டியில் வச்சு இந்த ஒரு மனுஷன் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவர் சுற்றிலுமே ஏதோ ஓடுற மாதிரி இருக்குது. திடீர்னு பார்த்தா வெளிச்சம் அந்த ஆள் மேலே பட்டு இறந்து போனவன் ஏஞ்சிருவானா, பக்குன்னு ஆச்சு அந்த ஆளுக்கு. அதான் அவன் சொல்கிறான், இங்கே பேர் ஒன்றும் பயப்படாத, ஆக்சுவலாக எனக்கு இன்னும் இந்த உலகத்தில் முடிக்க வேண்டிய வேலை இருக்குது, அதனால் காட் ஆஃப் வார் என்னை எழுப்பியிருக்காரு, இதை வெளியில் சொல்லிடாத, சொன்னேன்னு வச்சுக்கோ காட் ஆஃப் வார் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டான். இவன் மட்டும் இல்லைங்க, இன்னொரு 2 பேர் இதே மாதிரி உயிரோட ஏஞ்சிக்கிறாங்க. அங்கே ஒருத்தன் சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன கேள்வினா, இது பேசிக்காக ஒரு மிராக்கிள் தானே, இந்த அதிசயம் ஏன் சர்ச்சில் நடக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி அவனுக்கு. இப்போது இந்த 3 பேர் ஏஞ்சாங்கல்ல, அந்த 3 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கிங்டம் நோக்கி தான் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. மேபி இவங்களும் அந்த ட்ரெஷருக்காக தான் வராங்களான்னு தெரியல. அதே திசையில் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரின்சஸும் இந்த குட்டி பொண்ணும் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவள் சொல்கிறா, இந்த பேர் நம்ம லேட்டாக விளையாடிட்டு இருக்கோம், அந்த கிழவைங்க பார்த்தானுங்க நம்ம உசுரை வாங்கிடுவாங்க அப்படிங்கிறான் பிரின்சஸ்ஸு. குட்டி பொண்ணு என்ன சொல்கிறா, பார்த்தா பார்க்கட்டும், என்ன பண்ணுவாங்க, அவங்க தாடியை பிடிச்சி இழுத்துடுறேன் நான் அப்படிங்கிறான் இந்த குட்டி பொண்ணு. இப்போ மேலே இவங்க பறந்து போகிறாங்கல்ல, அதை அந்த குட்டி பொண்ணு பார்த்துட்டு கை காட்டுறா, அங்கே பாருங்கள் 3 பேர் பறந்து போகிறாங்க அப்படின்னோடனே இவளும் பார்க்குறா, என்னடா பறந்து போய்கிட்டு இருக்காங்க காற்றுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸ் பார்க்க, இப்போ அவனுங்களுக்கு ஏதோ ஒன்று சென்ஸ் ஆகுது. ஒருத்தன் என்ன சொல்கிறான், நான் பியூர் இம்மார்டல் ஆராவை சென்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பொண்ணை பார்க்குறான். ஆக்சுவலாக அந்த குட்டி பொண்ணுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கதை இருக்குது போல தெரியுதுங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த குட்டி பொண்ணை பிடிக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்கப்பா. இப்போ என்ன நடக்குது, அவளுடைய உடம்புக்குள்ளேருந்து ஏதோ ஒரு எனர்ஜி வெளியில் வருது. அது வெளியில் அப்படியே காற்றுல பறந்து ஒரு கத்துது பாருங்க. இவனுங்களே பயந்து போகிறானுங்க, ஆத்தாடி அவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பவர்ஃபுல் பீயிங் இருக்குது போல தெரியுது, எதுக்கு வம்பு, கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு அவனுங்க கிளம்பி போயிட்டானுங்க. இப்போ இந்த பொண்ணு அப்படியே பொறுமையாக கீழே இறங்கி வந்துட்டு அவன் என்ன சொல்கிறா, சிஸ்டர் எனக்கு ஒரு பயங்கரமான ட்ரீம் வந்தது, நான் அப்படியே காற்றுலேயே பறந்து போய் அந்த 3 பேரையும் துரத்தி விட்ட மாதிரி ஒரு ட்ரீம் வந்தது அப்படிங்கிறா. இப்போது நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, அவன் என்ன பண்ணுறான், அந்த கிழமை வர சொல்லிச்சுல்ல, ஸோ அந்த ஆளை பார்க்கறதுக்காக வராங்க. எங்கன்னா அந்த லைப்ரரிக்கு தான் வரான். அப்போ அந்த ஆள் கேட்குறாரு, நான் ஏன் உன்னை நைட்டில் வர சொன்னேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவன் சொல்கிறான், வேறு எதுக்கு, என் கூட சேர்ந்து அந்த டூமை ஆராயணும், அதுக்கு தானே அப்படிங்கிறான். நீ தாண்டா என்னை கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்க அப்படிங்கிறத அந்த கிழமை. இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், சீனியர் நீங்கள் உங்கள் வார்த்தையை காப்பாற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக முழு மனசோட நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே இறங்கி போகிறாங்க. இப்போது அந்த இடத்துல தான் அந்த டூம் இருக்குது. அந்த டூமை இதுக்கு முன்னாடி இவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த முறை அங்கே ஒரு பேரியர் இருக்குல்ல. இவர் சொல்கிறாரு, போன வாட்டி இங்கே வரும்போது நான் ஆல்மோஸ்ட் இறந்தே போயிட்டேன் அப்படிங்கிறாரு. அதான் போன வாட்டி இறந்தே போயிட்டல ஆல்மோஸ்ட், எதுக்கு போய் இப்போ மறுபடியும் கையை வைக்கிற. மனுஷன் என்ன சொல்கிறான், நீ ஆராய்ச்சி பாரு அப்படிங்கிறான். அவன் கொஞ்சம் திரு முழிக்கிறான். ஆக்சுவலாக அவன் உடம்புல காட் அண்ட் டீமன் பிளட் இருக்குது, ஸோ அவனால் ஆராய்ச்சி பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த ஆளோட எண்ணம். அவன் கொஞ்சம் தயங்குறான். இவர் என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு ஹோய்போ அவ்வளோ ஈஸியாலாம் கிடைச்சிடாது, என்னோட பவரை உனக்கு கொஞ்சம் தரேன், அதை யூஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணு அப்படிங்கிறாரு. ஓகே வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவனும் பார்க்குறான். உள்ளுக்குள்ளே போனால் அவனுக்கு ஒரு காட்சி தெரியுதுங்க.
லிட்ரலா போர்க்களம் மாதிரி ஒரு காட்சி. ஒருத்தன் கொன்னுக்கிறாங்க லிட்ரலா. அத அவன் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, அவன சுத்தி பார்த்தீங்கன்னா, ஒரு டார்க் எனர்ஜி மாரி சரவுண்ட் பண்ணுதுங்க. இவனுமே போராடி பார்க்குறான். இவனால ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த சமயத்துல மேல ஒரு டிராகன், 3 தல டிராகன், அது மேல ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் ஏதோ மேஜிக்கெல்லாம் பண்றான். அப்போ இந்த டார்க் எனர்ஜி எல்லாமே அது ஒரு ஃபிளாக் மாரி இருக்கு. அதுக்குள்ள போயிடுது. ஆனா, அதுக்குள்ள இருந்து ஏதோ பீஸ்ட் மாரி வெளியில வருது. அது என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்ப இங்க கட் பண்ணா, அவன் வேற ஒரு இடத்துல இருக்கான். அங்க ஒரு கை இருக்குங்க. இந்த ஜேடாலான கிரீன் கலர் ஹேண்ட். அது பார்க்கவே ஒரு மாரி இருக்கு. அத போய் தொடலாம் அப்படின்னு போனா, மறுபடியும் அங்கருந்து வேற ஒரு இடத்துக்கு போன மாரி இருக்கு. இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய உருவம் நிக்குதுங்க. அது என்ன சொல்லுது, காட் எனர்ஜி, டீமன் எனர்ஜி இருக்குல்ல, இது எல்லாத்தையும் பத்தியும் பேசுது. இவனுக்குமே ஒண்ணும் புரியல. யார்ரா அது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு மேல அவனால அங்க இருக்க முடியல. தலையெல்லாம் ரொம்ப பாரமா இருக்கு. அங்கருந்து வெளியில வந்துடுறான். இப்ப அந்த கிழவன் கேட்குது, "என்ன பார்த்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒவ்வொன்னா எக்ஸ்பிளைன் பண்றான். இந்த மாரி ஒரு ஏன்ஷியன்ட் பேட்டில் ஃபீல்ட பார்த்தேன். ஒரு மிஸ்டீரியஸான பெர்சன பார்த்தேன் அப்படிங்கிறான். அதான் அந்த கிழவன் கேட்குது. அப்ப இன்னும் நெறைய விஷயம் இருக்குல்ல சொல்லு அப்படிங்குது. இவனும் சொல்றான், நான் ஒரு கைய பார்த்தேன். அது பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கு. அது என்னங்கிறத எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. கிரீன் கலர்ல இருக்கு அப்படின்னோனே, ஒருவேள அதான் ட்ரெஷரா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இதையெல்லாம் கேட்டுட்டு அந்த கிழவன் என்ன சொல்லுதுன்னா, அந்த போன ஃபுல் மூன் அப்ப தானே ஒரு சம்பவம் நடந்துச்சு. கண்டிப்பா இந்த ஃபுல் மூனுக்கு இந்த ட்ரெஷர் வெளியில வரும். இத தெரிஞ்சு ஸ்ட்ராங் பீப்பிள்லாம் இந்த இடத்துக்கு வருவாய்ங்க. ஸோ இந்த ஹோயிபோ அப்படிங்கிறத இப்ப நான் உனக்கு குடுக்குறேன். இத வச்சு எனக்கு நீ சப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் என்ன சொல்லுது, நீ அந்த ஹோட்டல்லலாம் தங்காத. உன்னோட பழைய இடத்த நான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். அங்க போயிடு அப்படிங்குது. இவனுமே இந்த ஹோயிபோ எடுத்துக்கிட்டு அந்த ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போய் அப்படியே பார்க்குறான். இந்த இடம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஆனா நான் தான் நெறைய மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அந்த இடத்துல ஒரு 2 பேர் இருக்காய்ங்க. யார்ரா அப்படின்னு பார்த்தா, நம்ம ஃபேரி கூட பிரின்சஸோட சிஸ்டரு. பிரின்சஸோட சிஸ்டர் இவன் ஹோயிபோ வச்சிருக்கான் அப்படிங்கிறத பார்த்துட்டா. அப்ப என்ன அர்த்தம்? இவன் வந்து ஆன்செஸ்டரை மீட் பண்ணிட்டு வரான். இவன் வந்த உடனே ஃபேரி கேட்குறா, "நீ எதுக்குடா இங்க வந்த?" அப்படின்னு கேட்குறா. அதான் அவன் சொல்றான், "ஏம்மா எவ்வளோ பேர் வராங்க. நான் வரதா உனக்கு பிரச்சனையா?" அப்படிங்கிறான். அதான் இவங்க சொல்றாங்க, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. யார் வேணா வரலாம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இவன் என்ன தெரியுமா சொல்றான்? நம்ம போன முறை சண்டை போட்டோம்ல, அந்த சண்டை பாதியிலே நின்னு போச்சு. நம்ம ஏன் மறுபடியும் சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறான். அவளுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அவன் என்ன பண்றான், அந்த ஈட்டிய எடுத்து காட்டுறாங்க. இவ கேட்குறா, "டேய் உன் கைக்கு எப்புட்றா இந்த ஈட்டி வந்துச்சு?" அப்படின்னு கேட்குறா. அவன் என்ன சொல்றான், "அந்த யங் லார்ட் இருந்தான்ல, அவன்கிட்ட இருந்து புடுங்கிட்டேன்." அப்படிங்கிறான். "ஓ! அப்ப நீ என்ன யூஸ் பண்ணியிருக்கல்ல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம ஹீரோ என்ன சொல்றான், "ஏம்மா இந்த மாரிலாம் பேசுற? நீ தானே என்ன மீட் பண்ணணும்னு வந்த. ஆக்சுவலா நீ தானே என்ன வந்து ஹெல்ப் கேட்ட." அப்படிங்கிறான். "அப்போ நீ வந்து என் கூட கோஆப்பரேட் பண்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்க, இவன் என்ன சொல்றான், "அவங்கலாம் வந்து ஈவில் செக்டாரை சேர்ந்தவங்க. அவங்கலாம் நம்முடைய காமன் எனிமி. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரெஷர் எடுக்கிறதுக்காக கண்டிப்பா ஏகப்பட்ட பேர் வருவாய்ங்க. ஸோ நம்ம கோஆப்பரேட் பண்றது தான் கரெக்ட்டா இருக்கும்." அப்படிங்கிறான். இவளும் யோசிக்கிறா. ஆக்சுவலா நம்ம ஹீரோட எண்ணம் என்னன்னா, இந்த ஈவில் செக்டார் அப்படிங்கிறது பேசிக்காவே பார்த்தீங்கன்னா, ஃபேரிக்கு ஒரு எதிரி. ஸோ இந்த சான்ஸ் அவ வந்து கண்டிப்பா பயன்படுத்திப்பா. இப்ப ஃபேரி என்ன சொல்றா, "அப்ப அடுத்த 6 மாசத்துக்கு நம்ம 2 பேருக்குள்ள சண்டையே வரக்கூடாது. ஓகேவா?" அப்படிங்கிறா. டீல் அப்படிங்கிறான் இவனும். இப்போ லாங் தூரத்துல நின்னுட்டு இருக்கா. ஒருத்தன் கையிலேயே பூ வச்சு சுத்திட்டு இருப்பான்ல, அந்த பக்கி அங்க வருது. அவன் வந்து என்ன கேட்குறான், "போன வாட்டி உனக்கு நான் ஒரு ரோஸ் குடுத்தனே வச்சிருக்கியா?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். இவன் என்ன சொல்றா, "இல்லங்க என்கிட்ட இல்ல." அப்படிங்கிறா. ஏன் தெரியுமா? நம்ம டிராகன் அந்த ஒரு ரோஸ தின்னுடுச்சு. எது குடுத்தாலும் தின்னுதுங்க. அது என்ன வயிறா குப்பை தொட்டியா தான் தெரியல. ஆனாலும் இவன் என்ன பண்றான், "பரவால்ல. நான் என்ன சொன்னேன், அடுத்த வாட்டி உன்ன மீட் பண்ணும்போது உதிர்ந்தே போகாத ரோஜா தரேன்னு சொன்னேன்ல, இந்தா வச்சுக்கோ." அப்படின்னு குடுக்க, நடுவுல நம்ம பிரின்சஸ் வந்து அத புடுங்கிடுவாளா? அவ என்ன சொல்றா, இவன் அப்படிதான். பார்க்குற பொண்ணுக்கெல்லாம் பூ குடுத்துக்கிட்டே இருப்பான். ஆனா எல்லா பொண்ணுங்களும் இவன ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாய்ங்க அப்படிங்கிறா. ஆக்சுவலா இவன் கெட்டவன் இல்ல போல தெரியுதுங்க. நான் கூட கெட்டவன்னு நெனச்சேன். இவன் இந்த பக்கம் போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வரான். நம்ம ஹீரோ பார்த்தோன்னே பிரின்சஸ் கேட்குறா, "டேய் சென்னான், என்னடா ஆன்செஸ்டர் கிட்ட இருந்து போவ மறுபடியும் திருடிட்டு வந்துட்டியா?" அப்படிங்கிறா. இவன் பார்க்குறான், "இந்த பாரு இப்படியே பேசிக்கிட்டு இருந்த, வாயிலே குத்துவேன்." அப்படிங்கிறான். இப்போ இவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு ஃபுல் மூன் அப்படிங்கிறது வந்துச்சுங்க. அந்த கிழவன் வெளில தான் நின்னுட்டு இருக்கு. அந்த சமயத்துல உள்ளுக்குள்ள எவனோ ஒருத்தன் வரான். இவன் வந்து டெவில் லார்ட் போல தெரியுது. இந்த கிழவன் கத்திக்கிட்டு இருக்கு, "டேய் உன் ப்ராமிஸ மீறிட்டடா நீ." அப்படிங்குது. அது என்ன ப்ராமிஸ் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.